ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நம்ம மேலும் மேலும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு அது ஒரு விஷயந்தான் காரணம். ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நெருங்கி மட்டுமாட்டி வந்தான், அப்படியே உரசதுக்கு வரான். அவன் பேச்ச பத்தியா? வயசுக்கு எப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்கக்கா. தமிழ், உன்னெல்லாம் கூப்பிட்டானா நீ போக வேண்டாம். அவன் இதுக்கு தான் கூப்பிடுதான். ஆமா, என்ன மட்டும் அங்க விட்டு வைக்க போறான் பாரு. என்னானாலும் சரி, நீ தனியாலாம் அவனை பார்க்க போக வேண்டாம். அப்படி பச்சை பேசுறான்க்கா. அவன் பேசுறது நமக்கு தெரியுதுன்னு தெரிஞ்சும் பேசுறான். செலவனாது அப்படி நான் சுக்க பேசுவான். இவன் ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பலான்னு ஒண்ணு கொடுக்க வேண்டியது நீ. வேலை பார்க்க வேண்டி இருக்குல்ல. இந்த எக்ஸாம் வருது, அவனுக்கு 1500 ஃபீஸ் கட்டணுமா. இப்போ வேற ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துருக்கான், அதுக்கு 8000 ரூபா வேணுமா. ஆமாக்கா, இவனும் கேட்டான். நான் குமார் கிட்ட கேட்டு பார்த்தேன். வயக்காட்டுல இருந்து திருப்பி ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டாவன். கருண் வேற என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு தெரியல. அவன் வேற செயின் கொடுக்கன்னுட்டு வேற கொடுக்கலையாம். ஏன் எல்லாம் இந்த அழகாணி பார்க்க பார்வதான் ராட்சசி. அவளை வீட்டுல போய் ஏவி தானே விட்டுருக்கு. அவன் செயின் கொடுத்திருந்தா கூட இந்த மனுஷன் கையில கொஞ்சம் துட்டு இருந்திருக்கும். எல்லாம் போச்சுது. இப்போ அந்த 8000 ரூபாய்க்கு நான் கடந்து இப்போ சாவண்டி இருக்கு. நான் 8000, அவன் ஃபீஸ் ஒன்று கட்டணும், அது ஒரு 1500, 9500 ரூபா ஆச்சுது. பாவம், ஒரே யூனிஃபார்மை திரும்ப திரும்ப போட்டுட்டு போகிறான். ஒரு யூனிஃபார்மை வேறு ஒன்று எடுத்து கொடுக்கணும், ஒரு ஷூ ஒன்று எடுத்து கொடுக்கணும் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறதுக்கு. அந்த ஷூ மட்டுமே 6000 ரூபா இருக்குமா. பில்லு போட்ட 25,000 வந்துடும் போலுக்க. இப்போ நான் 25,000 ஆகும். நான் எவங்கிட்டையாவது வட்டிக்கு வாங்கினேன், அவன் என்ன சும்மா இருப்பானா? அவன் அதுக்கு மேலே பார்க்க போகிறான். அதுக்கு நம்ம வேலை பார்த்துட்டு போகிறது. சரி விடு, அப்புறம் அந்த கடன் வாங்கிறதுக்கும் ஓட தானே செய்யணும். அதான் அவன் பேசுறதெல்லாம் தாங்கிட்டு வந்திருக்கேன். டியூஷன் ஃபீஸ் வேற கொடுக்கணும் 800 ரூபா. அவிலே 4 காசு கிடைக்கும் தானே அவிலும் டியூஷன் எடுப்பாவ. நம்மள பேர் 4 பேர் லேட்டாகி கொடுத்தா அவி என்ன பண்ணுவாவ. அதான் இன்னைக்கு ஓவர் டைம் பார்க்கலான்னு நினச்சேன். அந்த லூசு பையன் என்னன்னா அசிங்கமாக பேசுதான். தமிழே, என்னடி பேசுனா? வாங்கிட்டு வந்து உன் புருஷன் டைவர்ஸ் வாங்கிட்டு போயினதுக்கப்புறம் ராத்திரி படுக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்கான். சரி விடு, இருக்க வேண்டிய அங்கே ஒழுங்காக இருந்திருந்தா எதுக்கு இப்படி கண்டவன்லாம் கேட்குறான். ஆனால் உன்னை தமிழ் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. எனக்கும் அப்படிதான் தோணுது, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஞாபகத்தில் இல்லை. நானும் அதில் தான் நினச்சேன், இந்த முகரக்கட்டியை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு. எனக்கும் அப்படித்தான் தோணுச்சுது. அவன் பேச்சும் அவன் மூலியும் ஒன்றுமே சரியில்லை. கிறுக்கு பிடிக்கி வேலையே ஓட மாட்டேங்குது. எப்போ பின்னாடி வந்து நின்றுவானோன்னு பயமாவே இருக்கு. அப்பா இங்க பாருங்க, அவளை பழி வாங்க சொன்னேன், அவளை அசிங்கப்படுத்தி நான் சொல்லல. அம்மா வந்து தவறு எவன் அவன் யாரும் அப்படி பேசுறதுக்கு அவளை நினைக்கிற கண்டு நம்ம வெட்டு போடல. பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களை சும்மா விட மாட்டேன். என்னடா என்கிட்ட வந்து என்னைய மட்டும்தான் மாறட்டல, எந்த எலிக்கும் போய் போட்டு தள்ளிவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ, போட்டு தள்ளுவடா தள்ளுவேன். வந்திருக்குது எவன்னு உனக்கு தெரியல. அவன் எவன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா அவன் இதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டான், அதை நீங்க பாப்பீங்க. காமெடி பண்ணாதீங்க மதனே. பேர் சொல்லி கூப்பிட்டா மூவாரே பேத்துருவேன். புது மாப்பிள்ளை ஆக போற, சந்தோஷமா இருப்பியா? ஊசா தாமிட்டு ஹனிமூனுக்குலாம் போறதுக்கு வழியா போறேன். அதை விட்டுட்டு தேவையில்ல விஷயத்துல எல்லாம் தலைக்கிட்டு இருக்காரு. போ, அதான் உனக்கு பலி நோத்துல நான் நியமனம் பண்ணிருக்கேன். அவன் பார்த்துக்கிடுவான் இல்லையா ஸ்டண்டே? ஆமா சார், நீங்க பண்ண வேண்டியதை அவனே பண்ணிடுவான். வேண்டாம், என் பொறுமை ரொம்ப சோதிக்குங்க. இங்க பாருங்க, அவளை சாதாரண எடை போடாதீங்க. பொத்தினி மூஞ்சி போத பேத்து எடுத்துருவா. உங்களுக்கு அவளோட இன்னொரு குணம் தெரியல. தப்பான இடத்துல நெருங்கிறாதீங்க, பஸ்பம் ஆயிருவீங்க. உங்க பக்கத்து நிக்கால அவள மாதிரி பொண்ணு நினைச்சிடாதீங்க, அவன் நெருப்பு. இவளை மாதிரி எப்பவும் கூலா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டீங்களோ, நெருப்பு தானலே கிட்ட கூட நெருங்க முடியாது, பஸ்பமாயிருவீங்க. உங்களுக்கு கூட இந்த மாதிரி பொம்பளைங்களை வச்சு வச்சு என் பொண்டாட்டி பத்தி தெரியாம போயிட்டு நெருப்பு அக்கினி. என் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன்னு என் வாயில தெரிஞ்சிருப்பீங்களா? இப்ப தெரிஞ்சிருக்கும் என் பொண்டாட்டியோட பவர். உத்தமி, நீங்க 100 பேர் இல்ல 10,000 பேரை கொண்டு வந்து சோதிச்சாலும் அவ இடற மாட்டா. இடற மாட்டாளா? அவளை இடற வைக்காம நாங்க விட மாட்டோம் இல்லையா ஸ்டண்டே? இதுக்காக அவளை இடற வைக்கணும்.
அத இவன் பார்க்கணும். கட்டாயமா பாப்போம் அசிஸ்டன்ட். சார், அவன் என்ன அசிங்கமா பேசியிருக்கான். அசிங்கமா பேச வேண்டாம். அசிங்கமா இருந்தா அசிங்கமா தான் பேசுவான். நீ எல்லாம் அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அவன் ஒன்னும் போய் சொல்லியா, உண்மையிலே சொன்னா நீ எல்லாம் ஃபீல் பண்ணலாமா சொல்லி? இப்படி இருக்கிற உனக்கே இவ்வளவு கோவம் வருது. அவ உண்மையிலே உத்தமி பத்தினி, அவளுக்கு எவ்வளவு கோவம் வரும். இல்ல இப்படிதானே உனக்கே தெரியும். உனக்கே நீ இப்படின்னு சொல்லி காட்டும் போது கோவம் வருது. அவ நல்ல பிள்ளை, அவளுக்கு கோவம் வரதானே செய்யும். இங்க பாரு, அவ கோவம் தான் நம்ம பலனு. அவ கோவத்தை தூண்டிக்கிட்டே இருக்கணும். அவ இடுற வரைக்கும் அவளை கோவத்தை தூண்டிக்கிட்டே இருக்கணும். அவ தருமணத்தை டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ பத்தினின்னு நமக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். ஆனா அதை இல்லைன்னு சொல்லும் போது அவ எப்படி இடறாங்கதான் முக்கியம். சீக்கிரம் விழ தட்டுங்க. அது உன் கையில தான் இருக்கு. விழ தட்டு. டேய் மதனே, நான் சொல்ற வேலை எதுவுமே செய்ய மாட்டேக்கான் வேலை. நான் பெத்தது எதுவுமே சரியில்லை. ஆமா, நான் பெத்தது சரியில்லைன்னா அதை பெத்தவளும் சரியில்லாம தான் இருக்கணும். அதுக்குத்தான் அன்னைக்கிளிய விரும்பினேன். அவ பெத்தா சரியா இருக்குன்னு. அவ இடம் கொடுக்கலையே. நெருப்பா நின்னுட்டாள. நெருப்பா நின்னுட்டாள. இந்த வயசுல நெருப்பா தான் இருக்கா. சரி, வேலையை பாருங்க. அன்னைக்கு கிளம்பிருப்பாள்ல. கிளம்பிருப்பாக்கா. அந்த பிள்ளைக்கு ஒரு 4 வயசு சோறு கூட ஒழுங்கா கொடுக்கவே இல்லை. கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணுக்கா, எல்லாத்துக்கும் இந்த பணம் ஒண்ணுதாக்கா மூல காரணமா இருக்குது. பணம் மட்டும் இருந்திருந்தா வீட்டுல இருந்திருப்போம். வீட்டுல இருந்தா வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா பார்த்திருப்போம். அந்த புள்ளையும் நல்லா கவனிச்சிருக்கலாம். இங்க பாருங்க, எவ்வளவு சீக்கிரத்துல கம்பெனி போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போடணும். இங்க இருக்க ஈன பயிலுவ நமக்கு சீக்கிரம் ஒரு பட்டத்தை கொடுக்காம விட மாட்டானுங்க. அந்த பட்டத்தோட நம்ம வெளியில போறதை விட அதுக்கு முன்னாடி வெளியில போறதுக்கு வழிய பார்க்கணும். கரெக்டா சொன்னியக்கா. அக்கா, இப்பெல்லாம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுக்கா. எப்ப நம்ம கம்பெனி போடுவோம், எப்ப நம்ம கம்பெனி போடுவோனே எனக்கு கிறுக்கு பிடிக்குக்கா. அதான் சொன்னீங்க, பணம் தான் மூலதனம்னு. ஏக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன? நம்ம அத்தை ரூட் போட்டு கொடுத்துருக்காவ. ஆனா அந்த ரூட்டை நாம என்னைக்குமே சக்சஸ் பண்ணிட மாட்டோம். என்னட்டி சொல்ற? ஏக்கா, நமக்கு நம்ம பத்தி தெரியாதா? நாம எப்பெல்லாம் முடியாம இருக்கமோ அப்பெல்லாம் இந்த தேன்மொழி பைய உள்ளதானே உள்ள வந்து நிப்பா. எட்டி, அப்போ பொண்ணுத்தர கூட இல்ல, அதனால வந்து நிப்பா. இப்போ அவ எது பண்ணாலும் மாட்டிக்கிடுவாட்டி. வேண்டாம், பொண்ணுத்தர போய் லேஸ்பட்ட பைய கிடையாது. அப்புறம் கோவம் வந்துட்டுன்னு அவளை அடிச்சிடுவான். வேண்டாம். இல்ல, தேன்மொழி இறக்குனா மட்டும் தான் நம்ம கம்பெனி வைக்க முடியும். ஏட்டி, அவ இப்போ அந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டா. பொண்ணுத்தர விக்கி குடும்பத்துக்குள்ள போயிட்டா. முன்னாடி உள்ள போகல, அதனால நம்ம கூட சேர்ந்துக்கிட்டா. நம்மளும் காட்டி கொடுக்கல, அவன் லைஃப் அப்படியே ஓட்டிட்டா. ஆனா இப்போ மாட்டிக்கிடுவாட்டி. அன்னைக்கு கூட அப்படிதான் நல்லசிவ வீட்டுக்கு அவ போனா. இந்த பையில தேடி தட்டோல விடல. அன்னைக்கு எப்படியோ தப்பிச்சோம். இல்ல, நாம கம்பெனி போடணும்னா கட்டாயமா தேன்மொழி தயவு தேவை. ஏக்கா, அவளை மாதிரி யாராலையுமே யோசிக்க முடியாதுக்கா. அவ ரொம்ப ஷார்ட்டா சொல்லி கொடுப்பா. அதே நேரத்துல நமக்கு சீக்கிரமா போய் முன்னேறிடலாம்க்கா. கபார், ரொம்ப ஷார்ட்டா உள்ள போய் முன்னேற நினைச்சோம்னா விழுந்துருவோம். ஏக்கா, இது வரைக்கும் என்னதான் பண்ணணும் அத்தனையும் ஷார்ட்டா தான் பண்ணி முடிச்சோம். ஏக்கா, ஷார்ட்டா பண்ணதுலயும் மூளையோட பண்ணணுக்கா. அந்த மூளை உள்ளவா அவதான். அப்படிங்கிற? ஏக்கா, நிஜமா சொல்றேன், தேன்மொழியை மட்டும் உள்ள இறக்கிட்டோமோ. டி, பொண்ணுத்தர இருக்காமலாட்டி. அதுக்கு என்னக்கா பண்ண? அதுக்கும் அவகிட்ட ஐடியா கேட்போம். உனக்கு வந்தா ரத்தம், மத்த பொண்ணுங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஒருத்த லேசா டச் பண்ணதுக்கே உனக்கு இவ்வளோ ஃபீல் ஆகுது. நீ எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில நான் இருப்ப. இனிதாண்டி உனக்கு எல்லாமே திருப்பி அடிக்கும். கருமான்னு ஒன்று இருக்குது, அது சத்தியமா உன்னை விடாது. எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு ஈஸியாக பாவம் பண்ணிப்பு அடைஞ்சிட்டு இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்துடலான்னு மனக்கோட்டை கட்டுற எல்லாவனுக்கும் உன் முடிவு தாண்டி. இது வேற ஆமாண்ணா. இதுக்கே திணறனா எப்படி? நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தை எப்படியெல்லாம் கடந்து வந்திருப்போம். இங்க பாரு, இங்கெல்லாம் ஒரு பொண்ணு சும்மாலாம் ஜெயிக்க முடியாது. எத்தனை இடத்துல எத்தனை நாளை கீழே விழப்பட்டிருப்பா தெரியுமா? அப்படி தத்தி தவறி மேலே வந்த பிள்ளைங்கள நீ ஈஸியா உங்க சோழியை முடிச்சிட்டல. நீ தேன்மொழி தானே உனக்கு டாக்கெட் இருந்துச்சு. ஒரே ஒரு நாள் தான் கம்பெனிக்கு வேலைக்கு வந்த. ஒரு நாளைக்கே உனக்கு உடம்பெல்லாம் கூசி இருக்குமே. அவ டாக்டர்ல எத்தனை பட்டம் முடிச்சிருக்கா. அப்ப அவ எத்தனை இடத்துல இந்த மாதிரி அனுப்பிச்சிருப்பா. எல்லாத்தையும் கடந்து தாண்டியா வந்திருப்பா. அப்படி கடந்து வந்தவளை அத்தனை அவமானம் பட்டு படிச்சு மேலே வந்த புள்ளையோட சர்டிபிகேட்டையே புடுங்கி எரிஞ்சவதனடி நீ. எத்தனை கனவோட அந்த புள்ள படிச்சதே, எத்தனை அவமானப்பட்டிருப்ப அந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு. அவ்வளவு இடர்பாடுக்குள்ளேயும் படிச்சு அத்தனை அவமானம் நிந்த ஒரே ஒரு கம்பெனிக்கு வேண்டி வேலைக்கு வந்த. அதுக்கே உனக்கு இப்படி இருக்கு.
அவ எத்தனை இடத்தை தாண்டி வந்திருக்கணும். வெளிநாடு வரைக்கும் போனா அங்கெல்லாம் எப்படிலாம் பாடுபட்டிருப்பா. அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின சர்டிபிகேட்டை அவ டாக்டரே இல்லன்னு புடுங்கி எரிஞ்சேடியே. அந்த பாவத்துக்கெல்லாம் உனக்கு இன்னும் தீர்ப்பே கிடைக்கல. அது மட்டுமா, பொண்ணு தெரிய ஒரு பொண்ணை விரும்பினாலாம். ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டு கொண்டவ தானே நீ? இல்லக்கா, அரைங்குறைமா நொண்டியாக்கனா. நீ அந்த தேன்மொழிக்கு பண்ண பிள்ளை பாவத்துக்கே உனக்கு இன்னும் தண்டனை ஒன்றுமே முடிவாகலை. இனி எக்கச்சக்கமான பிள்ளைகளுக்கு நீ பாவம் பண்ணியிருக்க. அத்தனையும் உன்னை சும்மா விட்டுரும். நீ நேற்றுலாம் நைட்டு தூங்குன? எப்படி தூங்க முடியும்? பாவம் உன்னை சும்மாவே விடாதே. ஆசாசியா புள்ளைய வளர்த்தோண்டி, நல்லா படிக்க வைக்கணும்னு ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த பிள்ளைங்களை தப்பான பாதைக்கு வழிகாட்டி தப்பான ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்து கடைசியில் யமலோகமே அனுப்பி வச்சிட்டிய பாதவத்தி. அவ பெத்த ரெட்ட புள்ள அனாதியா அனாத ஆசிரமத்தில் இருக்குது. அது ஏன் தெரியுமா இருக்குதே? மற்ற 2 பிள்ளைங்க வாழ்க்கையும் போயிருமேனு. எங்களாலையும் முடியலை. வேலைக்கு வரணும், பச்சை பிள்ளை யார் வளர்ப்பா? நாசம் பண்ணிட்டிய பாதவத்தி. அது சின்ன புள்ள தானேடி. இன்னும் பாருடி, நீ அனுபவிக்க போறது கொஞ்சமா நெஞ்சமானே. இன்னும் உனக்கு தண்டனை ஆரம்பிக்கலை. இனிமேதான் உனக்கு தண்டனையே ஆரம்பிக்கும். பார்த்துக்கிட்டே இரு. இவனுக்கெல்லாம் மன்னிப்பே கிடைக்க கூடாது. கிடைக்கவும் கிடைக்காது. மனுஷனுக்கு தான் மன்னிப்பு, சாத்தானுக்கு இல்ல. நீ ஒரு சாத்தான், சைத்தான். வானத்திலிருந்து தள்ளப்பட்ட பிசாசினி. உன்னால சாகடிச்சப்பட்ட ஒரு புள்ளி நீ உயிரோட கொண்டு வர முடியும்? இல்ல, உன்னால ஊனமாக்கப்பட்ட பிள்ளைகள் தான் நான் சரி பண்ண முடியுமா? உனக்கு தண்டனை ஆரம்பண்டி. உடம்புல கூசுதோ, அங்கங்க டச் பண்ணிருப்பானே. இனே அந்த சோத்த திங்கும் போதெல்லாம் தொட்டதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா தின்னுதான் ஆகணும். அப்புறம் நாளடைவுல பழகிரும். பொம்பளை பாரு. பேசாம நீ பழைய ஆதிராவே மாறிடு. அப்பனாதான் உன்னால மிச்ச காலத்தையாவது வாழ முடியும். இப்பெல்லாம் இருந்தேன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், உனக்கு கிறுக்கே பிடிச்சிரும். யாராவது தடுத்தீங்க, இங்கே கொஞ்சம் தாலி கட்டிடுவேன். டேய், அவளுக்கு ஃளைட்டுக்கு நேரம் ஆகுது, அவளை விடு. விட்டுட்டு கோலத்துக்கு இந்த தாடி வச்சுட்டு தேவதாசம் என்ன சொல்றீங்களா? அப்பெல்லாம் என்ன நிம்மதி இல்லாம அலைய முடியாது. சத்து நான் அதுக்குண்ணா. ஆமா, நான் பண்ண நினைக்காதீங்க. எனக்கு இவ பிடிச்சது. அப்பெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. பொண்ணு நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டேமா, எப்படி விட முடியும்? யாராவது தடுத்தீங்க, கிட்ட இடத்துல நான் தாலி கட்டிடுவேன். அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் இருக்கீங்க, கிட்ட இடத்துல தாலி கட்டிடுவேன். என் பொண்ணு அப்படியாவது வாழ்ந்துட்டு போட்டுண்டா. எனக்கு என்னவா பண்ண சொல்றீங்க? அவன் பிடிவாத பண்ணிட்டு இருக்கானே. அவன் சத்தம் போட்டு வைடா. அவன் என்ன வேலை பார்க்க போறான்? நான் ஏன் சத்தம் போடாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவனுக்கு ஃளைட்டுக்கு நேரம் ஆகுது. அம்மா சத்தம் போடுறாங்க, விடு. சரி, உங்க விருப்பம் போல விடுதேன். ஆனா தாலி கட்டி தான் விடுவேன், பரவாயில்லையா? டேய், முட்டாள்தனமான வேலை பார்த்த நீ எனக்கு புள்ளையாவே இருக்க முடியாது சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் என்னைக்கு வேணாலும் புள்ளையா மாறுவேன். ஏன்னா தாய் மனசு. ஆனா நான் இப்ப அவளை கை விட்டுட்டேன். நான் காலத்துக்கு நிம்மதி இல்லாம செத்து வேமா? டேய், இப்படி தப்பு பண்ணிடாத. போயிட்டு வரட்டும், விடா. டேய், அதான் புள்ளைய அனுப்பி வச்சுட்டியா? வருவேன். இல்ல, நான் இவரை நம்ப மாட்டேன். இவளுக்கு புள்ள பாசம் அதிகமாயி போச்சு. புள்ளைய தானே நான் கொடுக்குறேன். ஆத்திரத்துல அறிவில்லாம பேசிக்கிட்டு இருக்க. அடிச்சு கொல்லுவேன், விடாவல. நான் ஒன்னும் அறிவில்லாம பேசல, தெளிவா பேசுறேன். சலிச்சு மாமா, இப்ப பாரு சொல்லுங்க. எதுக்கு உங்க பொண்ணு கூட வாழறதுக்கு முழு சம்மதம். உங்க பொண்ணை கொடுக்கீங்களா? சொல்லுங்க மாமா. அவளை நான் நல்லா பாத்துக்கிறேன். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. அவளை என் பொண்டாட்டிய நல்ல பொண்ணை என்னால வாழ வைக்க முடியும். புள்ள குட்டிட்டு என்னால சந்தோஷமா வாழ முடியும். என்ன ஒரு வருஷத்துல உங்களை நான் தாத்த வாக்குறேன். இதுக்கு மேல என்ன வாக்குறுதி கொடுக்கணும்? அது பொண்ணு மாமாக்கு சம்மதமே. அதுக்கு தானே நான் வாயே திறக்காம இருக்கேன். மாமாக்கு எப்படியாவது கல்யாணம் முடிஞ்சா போதுன்னு இருக்கேன். எனக்கும் தென்னரசு வாழ்க்கை எடுக்கிறது பிடிக்கல. இவ்வளவு கல்யாணம் பண்ணா வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டான். இப்படியே கோத்துல இருந்துருவான். சரி, ஏதாவது பண்ணு. அம்மா கூப்பிடுவாங்கல்ல. டேய், எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு எடுக்க? தனியா கூட்டு போய் பேசி பாரு. அவ சம்மதிச்சா இருக்கட்டும். அவளுக்கு பிடிக்கலையா அனுப்பி வச்சிரு. இந்த அம்மையார்கிட்ட நான் பேசுறேன்னு வச்சுக்கேன், என் காதுல பூ சுத்திட்டு கிளம்பிடுவா. இவ பெர்மிஷன் எனக்கு தேவையா கிடையாது. நான் இவளை விரும்புறேன். இவ மனசுக்குள்ள நான் இருக்க கள்ளி எல்லாத்தையும் மறைக்கிறானே. சரி, உங்களுக்கு எல்லாம் முழு சம்மதம்னா நான் இவளை தனியா கூட்டிட்டு போய் பேசுறேன். என்ன இதை வேண்டதில்ல பார்க்க போறான். நீங்க பாரு, அவன் அவளை சொந்தமாக்க நினைக்கிறான். விடு, அக்கா பொண்ணு இவனை தர வேற நல்லா பாத்துக்க முடியாது. இதையும் விட்டுட்டோம், இவன் லைஃப் நாசம்னா போயிடும். வெளியில இருக்க ஒருத்தருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அதையும் மீறி கொடுத்து அவன் எப்படி வாழ்றான்னு நினைச்சு தினம் பயந்து வாழ முடியாது. இதெல்லாம் நம்ம கண் பார்வையில வாழ்ந்துட்டு இருப்பா. நம்ம மீனாக்காக்கு சில ஒரே நன்றி கடன் இது மட்டும்தான். பேசி அவ சம்மதிச்சானா
சம்மதிப்பா, கண்டிப்பா சம்மதிப்பா. என்னை பையன் பெரிய வேலை பார்க்க போறானே, அவன் பேச்சுல தெரியல. நான் பேசிட்டு வரேன். போ. குழந்தை எத்தாத்த எடுத்து வளர்த்துட்டு அப்படியே வாழ்க்கை ஓட்ட போறானா? உங்களுக்கெல்லாம் சாஃப்டா பேசினா பிடிக்காது அடி. உங்களுக்கெல்லாம் மிருகமா இருந்தா பிடிக்கும். என்ன பாக்குற? பேச கூட்டு வந்தேன்னா உன்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கேன், அப்படியே பலமா பேசி என்ன முட்டாளாக்கிடுவேன். இனி நான் உன்கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது. போடி, இப்ப போய் சொல்லு எனக்கு பிடிக்கிறேன்னு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். தேமொழி, ரொம்ப ஆடாதேனா? இந்த வீட்ல எல்லாரும் உன் காலு கீழ இருக்காங்கன்னு ரொம்ப ஆணவத்துல ஆடாத. சரி, நீ வேணா எல்லாரும் உன் காலு கீழ கொண்டுட்டு வா. உன்ன மாதிரி மாயஜால தந்திரம்லாம் எனக்கு தெரியாது. நான் அப்படி ஒண்ணும் வளரல. உன்னால முடியலன்னு சொல்லு. ஆமா, எல்லாரையும் என் காலு கீழ தான் வச்சிருக்கேன். இனியும் வைப்ப, எல்லாரையும் வைப்ப. உனக்கு பொறாமையா இருந்துன்னா மூடிக்கிட்டு இருக்கணும், இல்ல எல்லாரையும் உன் காலு கீழ விழ வைக்கணும். அத விட்டுட்டு எப்பவும் என்ன பேசுற வேலை வச்சுக்கிடாத. இங்க பார், அன்புக்கு தான் அடி பண்ணுவேன். ஓவர திமிர ஆடுன. எனக்கு இந்த யாருக்கு அடங்கி போறதெல்லாம் பிடிக்காது. அதே மாதிரி என்ன அப்பமா நினைக்கிறவங்க நான் கண்டுக்கவும் மாட்டேன். ஆனா நீ இந்த குடும்பத்துல இருக்க, அதே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துரும். அதனால தான் தட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். நீ எவளோ ஒருத்தினா நான் கேட்கவே மாட்டேன், போய்கிட்டே இருப்பேன். நீ யாடி என்ன அப்பமா நடத்துறன்னு உள்ளுக்குள்ள இருக்க. நீ இப்படி நடத்துறது என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. அவர் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் உன்னை வீட்டை விட்டு அனுப்புனா பாப்பாங்க. அதுக்கு தான் நான் எச்சரிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டவளா இருந்தா கண்டுக்காம போயிருப்பேன். தேவையில்லாதவளா இருந்தா தேடி இருக்கவே மாட்டேன். என் வலியை யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது, யாரும் என் குணத்தை யூகிக்கவும் முடியாது. என் வழியில குறுக்க வராத வரைக்கும் உனக்கு நல்லது. இங்க பாருங்க, நாங்க கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததனால இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. அப்படி உனக்கு கௌரவ குறைச்சலா இருந்தா நீ என்ன வீட்டை விட்டு வெளியில போ. அப்படி ஒண்ணு நீங்க தலை குனிஞ்சு வாழ வேண்டாம். போ, இப்பமே வீட்டை விட்டு போ. நல்ல தலை நிமிர்ந்து வாழலாம். நீதான் ரொம்ப கௌரவமான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவா, கௌரவமா வாழ்ந்தவா. நீ எதுக்கு இந்த மானகட்ட குடும்பத்துல இருக்க? போ, வீட்டை விட்டு வெளியில போ. கஷ்டப்பட்டு ஒல. இதோ ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படிங்கிற மாதிரி வீரவசனம்லாம் பேசிட்டு போ. மில்லுல வேலை பாரு. இல்ல நீ படிச்ச படிப்புக்கு +2 தானே முடிச்சிருக்க. உன் படிப்புக்கு என்ன உண்டோ அந்த வேலையை பார்த்துட்டு கௌரவமா தோலை நிமிர்ந்து வாழு. யார் வேண்டான்னா? இந்த நக்கல் பேச்செல்லாம் இங்க வேண்டாம். உன் பரியாச பேச்ச வேற எங்கேயாவது வச்சுக்க. நான் எந்த எல்லைக்கு போவேன்? போ, எந்த எல்லைக்குனாலும் போ. நஷ்டம் ரோசப்படுறவங்களுக்கு தான், எனக்கெல்லாம் ரோசம் வராது. அது ஒன்ன மாதிரி ஆள் பேசிட்டு எனக்கு ரோசமே வராது. அன்னைக்கு ஏத்த மாதிரி, செம்பல் ஏத்த மாதிரி, தமிழ் ஏத்த மாதிரி, மீன் ஏத்த மாதிரி இவங்க பேசினா எனக்கு ரோசம் வரும். ஒன்ன மாதிரி சீப் கரெக்ட்லாம் பேசினா எனக்கெல்லாம் ரோசமே வராது. யார பார்த்து சீப் கரெக்ட் சொன்ன? சில்லித்தனமா நடந்துக்கிடுத. ஒரே வீட்டுல இருக்க பொண்ணை இவன் அசிங்கமா பேசுற. நீ சீப் கரெக்ட் தானே? ஊர்ல இருக்க பொண்ணை மதிக்க வேண்டாம், சொந்த வீட்டுல இருக்க பிள்ளைய உனக்கு மதிக்க தெரியல. அப்ப நீ சீப் கரெக்ட் தானே? ஒன்ன மாதிரி சீப் கரெக்ட்லாம் நான் ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேன். சீப் கரெக்ட் யாருன்னு ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியும். ஊர்ல இருக்க எவனோ ஒருத்தனை கேட்டு நான் எதுக்கு என் வாழ்க்கைய ஓட்டணும்? இல்ல ஊர்க்காரனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் எதுக்கு அவன்கிட்ட கேட்கணும்? நீ வேணா உனக்கு கேட்டுக்க. இப்பதான் புரியுது நீ ஏன் சீப்பா நடந்துக்கிறதே. வீட்ல புருஷன் பேச்சு கேக்குறது இல்ல, ஊர்க்காரன் பேச்சு கேக்குற, அப்படிதானே? வீட்டு உள்ளவங்க பேச்சு கேரு, ஊர்க்காரன் பேச்சு எதுக்கு கேட்க? ஓ ஊருக்கா இல்ல அவன் ஏதாவது வந்துட போகுது. தம்பிய வேண்டான்னுட்டு அண்ணனை கல்யாணம் பண்ணிருக்க, வெக்கம் கட்டவளே. இங்கெல்லாம் வாயே பேசக்கூடாது. சொல்ல போனா நீலாம் சாகலாம், நாண்டுகிட்டு சாகலாம்.
நீலாம் எப்படிதான் சோறு திங்க எனக்கே தெரியல. சீ, தம்பியை டைவர்ஸ் பண்ணிட்டு அண்ணன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு வெக்கம் கட்ட ஜென்மம். ஒண்ணு சீ, உன் கூட இந்த வீட்டுல இருக்கேன்னு சொல்லி எனக்கு வெளியே சொல்ல கூட முடியல. அவ்வளவு அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. யாராவது ஒருத்தர் அதானே உங்க வீட்டுல தானே தம்பி டைவர்ஸ் பண்ணிட்டு அண்ணனை கட்டியிருக்கா, அவ உங்க வீட்டு ஆட்கள் தானே அப்படி யாராவது கேட்டா அப்படி உன்னை கொண்ட துண்டமா எனக்கு வெட்டி போடணும் போல இருக்கும். சீ, வெக்கமாவே இல்ல. சரி, கல்யாணம் பண்ணிய எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே. இங்க இருந்து ஏமானத்தை சேர்த்து வாங்கிக்கிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி கூட சொல்ல முடியல. அவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்க. அவனுக்கு ஒரு பிள்ளை இவனுக்கு ஒரு பிள்ளைன்னு பெத்து வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் அசிங்கமாவே இல்ல? எப்படி உன்னால இதே வீட்டுல இருக்க முடியுது? அதுவும் இந்த வீட்டுக்கு உன்னால எப்படி வர முடியுது? எப்பா, நீல என்ன ஜென்மனே எனக்கு தெரியல. உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்ல. சரி, ஏன் அப்படி உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி ஆகணுமான்னு கேட்க? அப்படி கேட்கல உனக்கு உடம்பு சோகம். அது வேற ஒண்ணு இல்ல. தம்பிக்காரனை விட அண்ணன்காரன் நல்ல வாட்ட சட்டமா பார்க்க அழகா கம்பீரமா இருந்தானே, அந்த உடல் வாக்கு உன்னை இழுத்துருக்கு, அப்படிதானே? அண்ணன்காரன் கிட்ட எப்படியாவது வாழ்ந்துன்னு ஆசை வெறி. நீ எல்லாம் என்ன பத்தி பேசுற? ஏய், என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதி இல்ல. வெக்கமே இல்லாம இதே வீட்டுல உட்காந்து தின்னுகிட்டு இருக்க பாரு. நீ எல்லாம் உனக்கெல்லாம் ஒரு முழம் கயிறு இல்ல. சரி, நீ தான் படிச்சு டாக்டர் ஆச்சே, இதுதான் விஷம்னு உனக்கு தெரியாது? சாவதுக்கு உனக்கு வழியா இல்ல? நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க? எதுக்கு நீங்களா இப்படி ரெண்டாம் தரம் கல்யாணம் எதுக்கு அலைவீங்க? அப்படி ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணியே ஆகணுமான்னு கேட்க. ஏன் ஆம்பளை துணை இல்லாம நீங்களும் வாழ மாட்டீங்களோ? சரி, மூத புருஷன் தப்பானவன் அப்படி இப்படின்னு இருக்கட்டுமே, அதாவது டைவர்ஸ் வாங்கிட்டல, ஏன் அதுக்கப்புறம் அப்படியே இருக்க வேண்டியதானே? எதுக்கு இன்னொருத்தன்னு கேட்க? தனியா வாழ்றவதான் பொம்பளை, புருஷனை மாத்திக்கிட்டே இருக்கிறவா பொம்பளை இல்ல. போடி, ஒரு முழம் கயித்துல தொங்க, இல்லனா ஒரு முடி விஷத்தை குடிச்சிட்டு சாவடி. சீ, புருஷனை வேண்டான்னு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த புருஷனை தேடுறவங்களுக்கு எல்லாம் நீ முன்னுதாரணமா இருந்துகிட்டு இருக்க. சீ, இதுல கேவலமா இன்னொரு குழந்தை வேற. எப்ப பார்த்தாலும் அதே சிந்தனை தான் போலுக்கு. நீ எல்லாம் என் வீட்டு வாசலுக்கு கூட வராத. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ வந்துட்டு போனாலே நீ நின்ன இடத்த நான் கழுவேன் தெரியுமா? எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கும். அந்த வீட்டை நீ தொடர பார்த்தத நான் தொடக்கூட மாட்டேன். எனக்கு உன்னை பார்த்தாலே அவ்வளவு அருவருப்பா இருக்கும். சீ, வெளிய போடி. நான் சொன்ன மாதிரி ஒரு முழம் கயிறு இல்லனா விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு சாவு. அப்பதான் நீ உண்மையிலே ஒழுக்கம் உள்ள பொம்பளை. இன்னும் நீ உயிரோட அலைஞ்சன்னு வச்சுக்க. சீ, கேவலமா. அதான் எங்க அக்கா உனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாலே, அதுக்கு பொருத்தமானவ நீதான். தூங்கிட்டா போலுக்கு. எப்போ வந்து தூங்கினா? நான் வேற கவனிக்காம விட்டுட்டேன். ஐயோ, மாத்திரதான் சாப்பிட்டாலும் தெரியலையே. ஏய் தங்கம், ஏய் தங்கப்புல, ஏய் தேன்மொழிமா, தேன்மொழிமா, சே, எப்போ வந்து தூங்கினான்னு தெரியலையா? தங்கம், செல்லம், தங்கப்புல, சாப்பிட்டியாமா? மாத்திரை திங்கணும்ல. நான் வேற அசந்து தூங்கிட்டேன், ஊட்டிட்டு போயிட்டு வந்து. வா, சாப்பாடு தானே சாப்பிட்டுதியா? மாத்திரை சாப்பிடணும்லாமா? தூக்கம் வருது. பாரு, நான் சாப்பாடு விட்டு விடுதேன், சாப்பிட்டு மாத்திரை போட்டு அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு தூங்கு. பிள்ளைல ரெண்டு படம் தூங்குச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா, அப்படியே முடிச்சாலும் நான் பாத்துக்கிறேன். நைட்டுக்கு தான் நான் டூட்டிக்கு போவேன். சரியா? எனக்கு பசிக்கல. உள்ள வயிற்றுல இருக்கடி 5 மாசம் புள்ள, அதுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாம்? பிள்ளையும் நீயும் ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல சத்தான போட்டு சாப்பிடணும். இரு, நான் கொஞ்சம் பழங்கள்லாம் எடுத்துட்டு வரேன். நீ படுத்துட்டு நான் போய் எடுத்துட்டு வரேன். கொஞ்ச நேரம் இப்படியே படுங்க. ஏமா? அசதியா இருக்கு, இப்படியே படுங்க. உங்ககிட்ட படுத்ததான் நல்லா இருக்கு. சரி, சாப்பிட்டுட்டு படுத்தா எனக்கு நல்லா இருக்கும்ல. எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் இப்படி தூங்குறேன். என்னமாச்சு? ஏன் என்னாச்சு? ஒண்ணு தூக்கம் வருது, என்ன தூங்க வைங்க. சாப்பிட்டு தூங்கணும். ஏண்டி? சரி வா, என் மேலே படுத்து கூடியா. ஐயோ, அவனை தொட்டில் வேற ஆட்டணுமே. ஏன் நான் இந்த தொட்டில் மட்டும் ஆட்டிட்டு வந்துடுறேன். அச்சோ, வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா? உன் பேர் என்ன பேருமா? ஆதிரா. ஓ, அழகான பேரா இருக்க. அழகான தமிழ் பேரா இருக்க.
இங்க பாரு, நீ அழகா இருக்க. நீ கஷ்டப்பட்டுலாம் வேலை பார்க்க வேண்டாம். நீ கஷ்டப்பட்டா இல்ல உன்ன மாதிரி பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க. இங்க தள்ளி வா. இல்ல சார். என்னம்மா இங்க வா. இது நரமுடியெல்லாம் இல்ல, இளநர, வேற ஒண்ணும் இல்ல. இது ஒரு ஸ்டைல் தானே, அதனால இதே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வா, இங்க வா, ஒரு நிமிஷம் வந்துட்டு போ. வேண்டாம் சார், அங்க வேலை கிடக்குது, நான் வேலை பார்க்கறேன். இங்க வாமா, வாமா, நான் முதலாளி கூப்பிடுறேன். இங்க வாமா. வேண்டாம் சார். சின்ன பிள்ளையாவே இருக்க. சரி இரு, நாம தான் சின்ன பிள்ளைங்கிட்ட இறங்கி போகணும். வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல சார். இல்லம்மா, நீ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் தெரியுதே. பொண்ணு பார்த்தா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற பொண்ணு மாதிரியே இல்ல, மகாராணி மாதிரி வாழ வேண்டிய பொண்ணு மாதிரி இருக்கு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வேலை பார்க்க வேண்டாம். இல்ல சார், எல்லாரும் செய்யற வேலை தான் நானும் செய்யறேன். எல்லாரும் செய்யலாம், ஆனா சில பேருக்கு தான் சில வேலைகள் செட் ஆகும். சரி, நான் வேணா உனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கட்டா? சார். நீ வேணா என்னுடைய பர்சனல் பியாவா இரு. இல்ல சார், இந்த வழியே போதும். இல்ல, பர்சனல் பியாவே இரு. ஏதாவது வெளிநாடு, வெளி மாநிலம் ஏதாவது ட்ரிப் போனா கூட வர வேண்டியது இருக்கும். மற்றபடிலாம் தேவைப்படாது. வேலையும் ஈஸியா இருக்கும், சேலரியும் அதிகம். என்ன சரிதானே? யோசிச்சு சொல்லு. இல்ல சார், எனக்கு இந்த வழியே போதும். இல்லம்மா, ஒன்று மாதிரி ஸ்டைலா கியூட்டா இருக்க பொண்ணுங்கள நான் வெளிநாடு அங்கெல்லாம் போகும்போது பியாவா கூட்டிட்டு போனா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. வேலைக்காக மட்டும்தான். இல்ல சார், நான் இங்கே வேலை பார்க்கறேன் சார். எதுக்குமா? எதுக்கு? என்னை பத்தி பயமா இருக்கா? சார், நான் வேலைக்கு போகட்டுமா சார்? நான் வேலை பார்க்கணும் சார். என்ன இப்படி இடம் பிடிக்கா? இங்க யாரும் வரப்போறா? பாரு, இங்க யாரும் வரமாட்டாங்க. ஒரு டென்ஷன் இல்ல, நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். சார், வேலை கிடக்கு சார். அங்க மிச்ச வேலை அப்படியே பாக்கி கிடக்கு. நான் வேலை பார்க்கறேன் சார். சார் 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 சார். என்னம்மா? வா, வந்து உட்கார் வா. இல்ல சார், நான் வேலை பார்க்கணும். நான் கிளம்புறேன் சார். சொல்றேனம்மா, ஒன்னும் இல்ல. இல்ல சார் சார் சார், விடுங்க சார். சார் சார், விடுங்க சார். சார் சார், வேண்டாம் சார். சார், விடுங்க சார். ஆதிரா, அங்க வேலை அப்படியே போட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வேலை செய்ய போறேன். போகல. அது வேலை பத்தி பேசிட்டு இருந்தேன். வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு அந்த பொண்ணு, அதான் ப்ரமோஷன் ஏதாவது கொடுக்கலாமேன்னு. சாருக்கு பொண்ணுங்க கஷ்டப்பட்டாலே பிடிக்காது போலுக்கு. அப்படி மனசு வலிக்கும்ல சார்? அது இங்க எல்லா பொண்ணுங்களுமே கஷ்டப்பட்டு தான் சார் வேலை பார்க்காங்க. சார், அந்த 9ஆம் நம்பர்ல ரோல் அந்து போச்சு. மெக்கானிக்க வர சொல்லி அந்த மிஷினை சரி பண்ண சொல்லுங்க. நம்ம எப்படி மாட்டாலும் அந்தந்து விழுது. சரி, நான் மெக்கானிக்கு கால் பண்றேன். சீக்கிரம் பார்க்க சொல்லுங்க சார், வேலை கெட்டு போகுது. கொஞ்சம் வேலையை பாருங்க சார். ஆய், சரி, நல்ல நேரத்தை வந்து கெடுத்து விட்டுட்டான். சரி, சம்பகமொழி. சம்பகமொழி. சார், என்ன கூப்பிட்டீங்களா சார்? உன்னை யாரும் கூப்பிடலையே. இல்ல சார், கூப்பிட்டு தான் சொன்னாங்க, அதான் வந்தேன். எனி ஒர்க் சார்? அந்த 9ஆம் நம்பருக்கு ரோல் வந்து போச்சான். அந்த மெக்கானிக்க வர சொல்லி அதை என்ன அதுன்னு பார்க்க சொல்லி போன் கரெக்டா பண்ணு. ஓகே சார். வேற எனி ஹெல்ப்? இங்க இருந்து கிளம்புறியா? சார், இங்க இருந்து கிளம்புறியா? எனக்கு தலை வலிக்கு. எஸ்மா வலி. வேலைக்கு நீ அனுப்பி அசிங்கப்படுத்திட்டல நீ. இப்படி வந்து அசிங்கப்பட்டு நிக்க. ஒரு நிமிஷம். அதானே, ஏன் அழகுல மயங்காதவன் எவனாவது இருக்க முடியுமா என்ன? ஏன்னா என் அழகு அப்படி, என் படிப்பு அப்படி, என் அந்தஸ்து அப்படி, என் தோரணை அப்படி. சொல்லுங்க சார். அந்த மீனா குட்டின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்கள வர சொல்லு. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. ஓகே சார். அழகுராணி, அழகுராணி, எம்மா அழகுராணி. வந்துட்டான் ஓசிசோ சாப்பிடுறதுக்கு. இவனுக்குன்னு வீடு வாசல் இல்லையா என்ன? எப்ப பாரு இங்கே வந்து கடந்துக்கிட்டு இங்கே சாப்பிட்டுக்கிட்டு ஒட்டிக்கு ஒட்டியே எனக்கு வேலை இருக்க வேலையே முடிக்க காணல. என்ன டேனியல் என்ன? அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த தருண் வந்துட்ட கொடுக்க சொன்னான், அதான் கொடுக்க வந்தேன். கொண்டாங்க. சரிம்மா, படிச்சு பார்த்துட்டு வை, எனக்கு வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். எங்கேயும் வெட்டியா காரக்கூடாது பத்தியா, அதுக்குதான். என் பண்ணிட்டு சோர்க்கறிலாம் பொங்கிருப்பா. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சாப்பிட்டு போங்க. என்ன? இல்லம்மா, நீ கேட்டதே போதும். என்ன நோட்டீஸ் இது? தருண் கொடுக்க சொன்னா கொடுத்த. படிக்க தெரியாதா என்ன? இதுக்குதான் படிக்கணுங்குது. படிங்கடா படிங்கடானா எவன் கேக்குறான்? என்னண்ணே வேற மாதிரி பேசுறீங்க?
இல்ல படின்னு சொன்னா யாருக்கு மண்டில வருது? படிக்க வச்சாலும் படிப்போட அருமை தெரிய மாட்டேங்குது. இதுக்குத்தான் 4 எழுத்து நல்லா படிக்கணுங்குது. சரி சரி, அது என்னன்னு படிக்கிறதுல கொடு, நானே படிச்சு காட்டுறேன். இந்த வீட்லயே நல்லா படிச்சது. எனக்கு படிக்க தெரியும். சரி அப்ப பாடி, என்கிட்ட கேக்குற என்ன சாக்கா இருக்காமா? வேற ஒண்ணும் இல்ல, டைவர்ஸ் தான். உனக்கும் தருணத்தனுக்கும் சேர்ந்து வாழ முடியாம, அதான் தருணத்தை எதுக்கு அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு சவத்தை கொடுத்தோம்னா அவ தனியா போய் கௌரவமா தாலே நீ வந்து வைராக்கியத்தோட வாழ்ந்துருவா, அதனால அவளை பிடிச்சலாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனந்தி அண்ணி, எங்க ஆனந்தி அண்ணி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா வாங்கிட்டு போயிருவியான். என்ன மிரட்டி பாத்தீங்களா என்ன? இங்க பாரு, நானே வில்லனா இருந்து நல்லவனா மாறினவன். என்கிட்ட இந்த நீ வா போன்லாம் பேசினா வச்சுக்கோயேன், எனக்குள்ள இருக்க நல்லவன் போயிடுவான், கெட்டவன் வெளியில வந்துடுவான். டேய், நான் கெட்டவனா இருந்தா எப்படிதான் இருப்பேன்? பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. என்ன மிரட்டி பாத்தீங்களான்னு கேக்க? மறக்கல, நாங்க இது சொல்லி விட்டதை சொன்னோம், இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். வாய் கொழுப்பு சீரியல் உடஞ்சா நாங்க என்ன பண்ண முடியும்? இது கூட்டு குடும்பமா, நீ பாட்டுக்கு பிரிச்சு வச்சுட்டு போயிருவ, என் அண்ணன் தம்பி எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவணுமான்னு கேட்க. கேழ்வார் பேச்சை கேட்டுக்கிட்டு நல்லா இருக்க குடும்பத்தை நீ கும்மி அடிப்ப. ஒரு தாய் புள்ளையா ஒன்னா அண்ணன் தம்பி இருக்கானுங்க, அதை நீ கழிச்சு விடலான்னு பாக்க. நாம நம்ம அண்ணன் கிட்ட சேர்ந்துட மாட்டோமா, நம்ம தம்பி நம்ம கிட்ட பேசிட மாட்டாவான்னு எத்தனையோ அண்ணன் தம்பி தவறுந்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம அண்ணன் ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து பேசிட மாட்டானா? நம்ம தம்பின்னு அண்ணன் ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டானா? அண்ணேன்னு நம்ம தம்பி ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டானே எத்தனையோ அண்ணன் தம்பி தவறுந்துட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த குடும்பத்துல ஒரு தாய் புள்ளியா, மூத்தவன தகப்பனா, ரெண்டாவது உள்ளவன கூட பிறந்தனா பார்த்து அவ்வளவு அனுநியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துல வந்து நின்றுகிட்டு நீ வேலை பிடிச்சி பாத்துக்கிட்டு இருக்க. தேன்மொழி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல. இன்னைக்கு நீ இந்த வாழ்றனா அதுக்கு காரணம் பொழுதுதான். தருண் கூட தப்பு பண்ணிட்டு ஓடி போனீங்களே, அன்னைக்கு மட்டும் உங்களை தேடி புடிச்சு மத்த அன்னை மாதிரி தர தரன்னு இழுத்து உங்க ரெண்டு பிரிச்சு வச்சிருந்தா இன்னைக்கு புள்ளைய வயசு சுமந்துட்டு எங்கேயும் அலைஞ்சிருப்ப. அந்த புள்ளைய காப்பாத்துறதுக்கு நாயா பையானே அவமானப்பட்டிருப்ப. உன்னை கூட பிறந்தவளா பார்த்து தான் தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு இவ்வளவுக்கு அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகாம இருந்தாங்க. மூத்தவன் 2 பேர் இருக்கும் போதே மூணாவது உள்ளவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்தாங்க. அப்பா அதுக்கு முன்னாடியே பெரியப்பனாகி உனக்கு தகப்பனா இருந்து பாத்துக்கிட்டானுங்க. உனக்கு பேர் காலம் பார்த்துட்டு யாரு? உன் புள்ளை தூக்கி சமைக்கிறது யாரு? இங்க பாரு, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க. நீ தேன்மொழியை மட்டும் பேசுறதா நினைக்க இல்ல, தேன்மொழியை பேசுறது பொன்துரத்தனை பேசுறதுக்கு சமம். மண்டில அறிவு இருக்கா, களிமண் இருக்கா உனக்கு? அவர் உனக்கு யாரு? அவர் எத்தனாவது கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன? அவர் கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. நீ அவர் பொண்டாட்டி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, அது அவரை பேசுறதுக்கு சமம் உனக்கு தெரியாது. நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். உங்க அம்மா கதையை நான் சொல்லட்டுமா? இல்ல தேன்மொழி பத்தி பேசுறிய, ஓ அம்மா கதை என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்ட. அவன் 2 தடவை கல்யாணம் பண்ணிருக்கா, இன்னொருத்தி புருஷனை கல்யாணம் பண்ணிருக்கான்னு வாய் கூசாம பேசுறிய. உங்க அம்மா பண்ண இத்தனை வழியை நான் சொல்லட்டுமா? ஓ எனக்கு தெரியாது நினைச்சுட்டு இருக்கியோ? எத்த பண்ணாலும் பொறுத்துக்கிட்டேன். பொண்ணுத்துல தானே அசிங்கப்படுத்துற மாதிரி நீ ஏதாவது பண்ணுன. அவர் யார கல்யாணம் உனக்கு என்னடி? அவர் குடும்பம்னு அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. நீ எப்ப பார்த்தாலும் தேர்வழி அசிங்கப்படுத்துறேன்னு எப்ப பாரு பொண்ணுத்துல தானே அசிங்கப்படுத்திட்டு இருக்க. பொண்டாட்டிய பேசினாலும் அவன் புருஷனை சேர்த்து பேசுறதா சமம். அதே மாதிரி ஒரு புருஷனை பேசுறதும் அவன் பொண்டாட்டியை சேர்த்து பேசுறது சமம். ஏன்னா 2 பேரும் ஒண்ணுதான். நீ செஞ்ச கேவலமான வேலைக்கு இப்ப நான் உன்னை பேச வேண்டியிருக்கு. ஆனா இப்ப உன்னை பேசும்போது எனக்கு என் தருணத்தை பேசுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீ அவர் சொத்து. இப்போ உன்னை நான் மரியாதை இல்லாம அசிங்கமா பேசுறது, நான் அவர் மேல மரியாதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. தருணத்தை எனக்கு கூட பிறக்காத ஒரு மாதிரி. என் கூட பிறந்தவனா இருந்தா கூட என் மேல இவ்வளவு பாசமா இருந்திருக்க மாட்டான். எனக்கு கூட பிறந்தவனா, நல்ல ஒரு ஃப்ரெண்டா, என் பொண்டாட்டிக்கு அண்ணனா, அவர் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பாரு. உன்னை பேசி அவர் தான் தாழ்ந்து போகுது. அப்படி ஒரு மனுஷனுக்கு நீ இப்ப ஒரு பொண்டாட்டியாச்சு. உன்னை பேசக்கூடாது நானும் பொறுமையாக போனேன். ஆனா நாளுக்கு நாள் நீ தேர்வுகள் மேல உள்ள கோபத்திலையும் பொறாமையிலையும் நீ பொண்ணு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு டாக்டருக்கு படிக்க முடியலங்கிற கோபம், 2ஆவதா இந்த வீட்டுக்கு வந்தாலும் மகாராணியா ஆண்டுகிட்டு இருக்காளேங்கிற பொறாம, பொண்ணுத்துல தான் அவளை நல்லா வச்சிருக்காங்கிற ஒரு பொறாம. இன்னொரு உண்மையை சொல்றேன், அவ ஆம்பளை பிள்ளை பெத்துட்டா, அதுதான் உனக்கு முதல் பொறாம. அதானே உண்மை? ஏன் உனக்கு பொண்ணு அதுக்கு உனக்கு இவ்வளவு கேவலமான ஒரு புத்தி? நீயும் ஒரு பொண்ணு தானே? பொண்ணு பிறந்தா என்ன? நமக்கு ஆம்பளை பையன் பிறக்கலையா, பொம்பளை பிள்ளை பிறந்துட்டேன்னு உனக்கு ஆத்திரம் கோபம். கேவலமான ஜென்மமா இருக்கடி நீலா. நம்ம வயத்துல ஒரு குழந்தை பிறக்காதா? நம்ம வயத்துல ஒரு கரு சுமக்க மாட்டோமா? நம்ம புள்ளி நம்ம கையில வாங்க மாட்டோமான்னு எத்தனையோ புள்ளைங்க தவறுந்துகிட்டு இருக்காங்கடி. புள்ள செல்வத்துக்காக கோயிலா அத்தனை அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு ஒவ்வொரு புள்ளிக்கும் நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாசமும் தீ குளிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க கூட ஒரு நாள் வாழ்ந்து பாரு, அந்த நரக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். ஒவ்வொரு நாளை கடந்து போறதே எப்படி இருக்குன்னு அந்த புள்ள இல்லாதவங்கிட்ட போய் வாழ்ந்து பாரு.
வாழ்வாங்க. எதுக்காக தெரியுமா உயிரோட வாழ்ந்தாங்க? என்னைக்காவது ஒரு நாள், நாளைக்கு நாளா கழிச்சு ஒரு நாள் நம்ம வயிற்றுல கரு தங்கிறாதான்னு அந்த ஒரு நாளுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ நல்லதான் இருந்த. இந்த வீட்டுல இன்னொரு ஆண் வாரிசு வராத வரைக்கும் எப்ப ஆனந்திய காக்கா ஆம்பளை பையன் வந்ததோ அப்பவே உன் புத்தி மாற ஆரம்பிச்சது. ஆனா நீ உன் மனசை தேத்திக்கிட்ட. ஆனா தேமொழி வந்தோடனே அவ்வளோ ஒரு ஆம்பளை பையனை பெத்தா. இந்த குடும்பமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுச்சு. அப்பதான் உனக்கு கோபமும் ஆத்திரமும் வந்தது. அது வரைக்கும் ஒரு சாதாரண பெண்ணா இருந்தவா பேயா மாறின. நம்ம வயிற்றுல பிறக்கலையே, அவளுக்கு பிறந்துட்டேங்கிற கோபமும் எரிச்சலும் உனக்கு. ஏதோ அவங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி மூத்தவனுக்கு பிறக்க போற புள்ளதான் நம்ம அப்பாவா வந்து பிறப்பாங்கன்னு மதிக்கிற நேரத்துல அந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ ஆறுதலா சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்ல தன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டு போயிருக்கலாம். அதான் அந்த பச்சை பிள்ளைங்க தாய் சொல்லிட்டு போனதை மனசுல ஏத்துக்கிட்டு அதே மாதிரி பொண்ணு தனக்கு முத புள்ள ஆம்பளை பையன் பிறந்தவன தான் அப்பாவா நினைக்கிறாங்க. இது எல்லா பிள்ளைங்களும் நினைக்கிறதானே. அதனால அவளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கிடைச்சது. ஆனா யாரும் ஓப்பளத்துக்கு தூர போடலையே. அப்படி பார்த்தா விக்கத்தான் பையனா ஆம்பளை பையன் தானே. விக்கத்தான் கூட அப்படி நினைக்கலையே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆம்பளை பையன் தான் முக்கியத்துவம் நினைச்சிருந்தா இப்ப வழியிலும் மோதிரம் எல்லாம் செஞ்சாங்களே, அவங்க பிள்ளைக்க செஞ்சாங்க. உன் பிள்ளைக்கு தானே செஞ்சு போட்டு அழகு பார்த்தாங்க. ஊர்ல ஒரு துணிக்காரன் வந்துடக்கூடாது. ஒரு பட்டு பாவாடை கிடைச்சாலும் அந்த பிள்ளைகளுக்கு தச்சு போட்டதுக்கு ஆனந்தி அக்கா உன் பிள்ளைக்கு தானே தச்சு போட்டுட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்கிறது வரும், வீட்டுக்கு கிடைச்சா வரும். ஆம்பளை பையன் வாரிசு. அவங்க அப்பாவே வந்து பிறந்திருக்கதான் நினைக்கிறாங்க. அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அப்பா அங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர். அதனால அந்த பையனை அப்படியே பாக்குறாங்க. அதை பெத்து கொடுத்த தேன்மொழி கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்தாங்க. ஏன் இப்பவுமே என்ன கேர் பண்ணியா பாத்துட்டு இருக்காங்க. இந்த 2வது பிள்ளை உண்டா இருக்கா, யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அவ 5வது மாசமா இருக்கா. ஆனா மாடு மாதிரி கடந்து வேலை பார்த்துட்டு கிடக்கா. இப்ப கூட உனக்கு புரிஞ்சுக்க தன்மை இல்ல உனக்கு. இப்ப அவளுக்கு யாராவது கேர் பண்றாங்களா? இல்ல முத பிள்ளைக்கு கிடைச்சது இந்த பிள்ளைக்கு இப்ப கிடைக்குதா? ஒரு அடிப்படையை கூட உனக்கு யோசிக்க தெரியல. இதுக்கு படிக்கலாம் வேண்டாம், கொஞ்சம் மனிதாபிமானம் இருந்தாலே புரிஞ்சிருக்குமே. அவ பாட்டுல எல்லா வேலையும் பார்க்க தானே செய்தா. நீ மேலும் போல அந்த பிள்ளைய காயப்படுத்திக்கிட்டே இருக்கா. இங்க பாரு, அவ பொண்ணு தன் பொண்ணாட்டி தாண்டி அவ எங்க ஃப்ரெண்டு கொண்டு நான் பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ இந்த மானம் மரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டா. நீ உரிமையோட வாடி போடினா கூட அதை சந்தோஷமா வாங்கிட்டு போவா. முத பிள்ளைங்கள வேறுபாடு பார்க்காத. எனக்கு 3 ஆம்பளை பையன், நான் தான் பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுறேன். பாரு, அந்த தெய்வம் யாருக்கு எதை கொடுக்கும் நினைக்கோ அதுதான் கிடைக்கும். உனக்கு என்னமோ உனக்கு மட்டும் தான் கஷ்டங்க மாதிரி தருணத்திற்கு தான் ஆசை இருக்கும். மனுஷனா பிறந்தா எல்லாத்துக்கும் 2 பிள்ளைய வேற ஆசை இருக்கும். ஆனா கிடைக்கிறத சந்தோஷப்படுறா பாரு, அவதான் பொண்ணு. தான் பெத்த பிள்ளைய வெறுக்கிறவ தாயே இல்ல. உன் பொறப்பு அப்படி, அதனாலதான் உன் புத்தி இப்படி இருக்குது. எதுக்கு மாப்பிள்ள தேவையில்லாம போட்டு பேசிக்கிட்டு வெளியில அனுப்புங்க. முறைச்ச மூஞ்சி முறைய பேத்துவேன். போ வெளில போ. என் பிள்ளைங்களும் எனக்கு பாத்துக்க தெரியும். கிளம்பு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏத்து பேசின மூஞ்சி முறைய பேத்துவேன். ஏன் அண்ணன் பொண்டாட்டி பேசுறது உனக்கு 2 உரிமை இருக்கு. நீ தேன்மொழிய பேசல, என் அண்ணனை பேசிட்டு இருக்க. என் அண்ணன் அசிங்கப்பட்டு இருக்காரு. என் அண்ணன் அசிங்கப்படுறதுக்கு உனக்கு யாருடைய உரிமை கொடுத்தது? என் அண்ணன் எத்தனை பேரும் கல்யாணம் பண்ணுவான். அது கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? போ, நானும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன். போ. அப்போ எல்லாரும் ஒன்னும் அசிங்கமா பேசுவாங்கல்ல. பொண்டாட்டி சரியில்லைன்னா கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. எதுடி தேவையில்லாம வார்த்தை? நீ இவ்வளவு நாள் பேசல தேன்மொழியா, அதை விடவா? அவனுக்கு என்னடி தீங்கு பண்ணா? அவன் வாழ்க்கை கெடுத்தாலா? நீ இங்க இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாலா? அது பாட்டுக்கு அது வேலையை பாத்துக்கிட்டு இருக்கு. நீ தான் எப்ப பார்த்தாலும் அவனை தீண்டிக்கிட்டே இருக்க. என் அண்ணனுக்கு என்ன தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவரு குடும்பம் பிரிஞ்சிருந்து வாயை மூடிக்கிட்டு இருக்காரு. அவளை உருகி காதலிச்ச வேண்டி அவளுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவன். இப்ப அவ கண்ணுக்கு கண்ணீர் வருது. அவனால எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? அவன் நம்ம வாழ்க்கையில கிடைக்க மாட்டாலும் அவ கூட நம்ம வாழ்ற மாட்டாவனே என்ன தவறுனவன். அவ கண்ணில போய் கண்ணீரை வர வச்சுட்டு இருக்க. போர்த்துக்கிட்டு போறான். உனக்காக இல்ல, எனக்காக. அப்படி ஏன் அண்ணனை அழ வச்சு நீ ஏன் கூட சந்தோஷமா வாழணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நான் உனக்கு தேவையில்லை. போய் தனி ஆளு போ. ஏன் அண்ணன் அழ வைக்கிறவா எனக்கு தேவையில்லை. மாப்பிள்ள சொன்ன மாதிரி தேன்மணி இப்பதாண்டி இந்த வீட்டுக்கு வந்தா. அதுக்கு முன்னாடி அவன் எனக்கு தோழி, அவன் என் ஃப்ரெண்டு. உன் அத்தாக்காரி காதலிங்க பேர்ல எனக்கு ஏமாத்தினா பாரு. அப்படி பார்த்தா தருண் கூட உனக்கு 2ஆம் தரம் தான். இங்க எல்லாருமே எல்லார் வாழ்க்கையிலயும் 2ஆம் தரம் தான். அத புரிஞ்சுக்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு உண்மையான காதலும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். உன் அத்தாக்காரி எனக்கு ஏமாத்தினா, நொண்டி ஆக்குனா, மொடமாக்கி வீச்சர்ல விட்டுட்டு போயிட்டான். அப்ப தோல் கொடுத்தது யாரு? இவ தாண்டி எனக்கு தோல் கொடுத்தா. நான் இருக்கேன்டா உனக்குன்னு அவ தோல் கொடுத்தா. எனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தா. அவ கொடுத்த தைரியத்துல தான் உன் அக்காக்காரி அன்னைக்கே நான் வெறுத்தேன். முழுசா உன் அக்காக்காரி செஞ்ச துரோகத்துல இருந்து நான் வெளியில வந்தேன். நான் முழுசா வெளியில வந்ததுனாலதான் நீ முழுசா எனக்குள்ள வந்த. அன்னைக்கு தேன்மணி மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, நான் இன்னும் ஒரு வாரத்துல உன் அக்கா விஷயம் சுமந்து தயிருந்திருப்பேன். நான் உனக்கு துரோகம் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அந்த தப்ப செய்ய விடாம பாத்துக்கிட்டவா இன்னைக்கு நீ மட்டும் என் இதயத்துல வாழறதுக்கு வழிவகுத்தவா தேன்மணி. இங்க பாரு, ஒருத்தங்க உண்மையா நம்மளை நேசிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு இதயத்துல வைக்க முடியும்.
அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க, அது எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் சரி, அன்னைக்கே இந்த இதயத்தை விட்டு அவங்க போயிருவாங்க. அவங்க ஏற்படுத்தின காயம் மட்டும்தாங்க இருக்கும். அவங்க கூட இந்த நல்ல நினைவுகள் எதுவுமே அங்க இருக்காது. அக்கா கறி எங்க அண்ணனுக்கு காயத்தை ஏற்படுத்திட்டு போனாடி. அவ காதலிக்கல, என் அண்ணன் கூட வாழல, அவ முழுசா காயப்படுத்திட்டு போனா. அந்த இடத்த நிரப்ப வந்தவா தேன்மொழி. அப்படி பார்த்தா முழுசா இன்னைக்கு எங்க அண்ணனுக்குள்ள வாழ்றவா தேன்மொழி மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவ எப்படி என்ன தரவாக முடியும்? இல்ல, ஒரு பொண்ணு வாழ்க்கை தொலைச்சிட்டு வந்தா அதுக்கப்புறம் வாழவே கூடாதா? ஒரு பொண்ணுக்கு எதிரியே உன்ன மாதிரி கேவலமான பொண்ணுங்க தாண்டி வாழணும். இந்த பிள்ளைங்க நினைச்சா கூட உன்ன மாதிரி கேவலமான பொம்பளைங்க இருக்க போய் தான் அந்த பிள்ளைங்க 2வது வாழ்க்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கே பயப்படுறாங்க. தெய்வம் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தண்டி படைச்சிருக்குது. அதுதான் நியமனம். ஒரு பர்ஃபெக்டான ஜோடினா அதுதான், பர்ஃபெக்டான உறவுனாலும் அதுதான். ஆண் இல்லாம பெண்ணால இருக்க முடியாது, பெண் இல்லாம ஆணால இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு உறவு தவறு செய்யும் போது இல்ல தவறும் போது அந்த இடத்துல இன்னொரு துணை கண்டிப்பா தேவை. தனியா வாழ முடியாது. அப்பேற்பட்டவங்க என்னடி பண்ணுவாங்க? நீங்க இப்படி எல்லாம் பட்டம் கொடுத்தா அவங்க வாழ்க்கை எடுத்துக்கிட்டே ஆகும். இங்க ஒரு பொண்ணு வாழ்க்கை தொலைச்சிட்டு வந்தா அவளை காயப்படுத்துறது ஒரு ஆண் இல்ல, ஒன்ன மாதிரி கேவலமான பொம்பளைங்க தான். ஒரு பொம்பளை தனியா நின்னா அவளை அடையணும்னு ஒரு ஆம்பளை பார்ப்பான். ஆனா அவ வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு பொம்பளை. ஆக மொத்தம் ஒரு பொண்ணு தனியா வாழவே கூடாது. அப்படிதான் 2 ஜென்மமும் நினைக்குது. கொஞ்சமாவது மாறுங்க, மாற்றத்தை கொண்டு வாங்கடி. அவங்களும் நம்ம மாதிரி ஒரு சக மனுஷன்னு நினைங்க. நமக்கு குடும்பம் குட்டியோட வாழ்ற மாதிரி அவங்களுக்கும் ஆசை இருக்குன்னு கொஞ்சமாவது ஏற்கப்படுங்கடி. இங்க தவறு பண்ணாம யாருமே இல்ல. இதுல எனக்கு மனவண்டிக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே, நம்ம ஒண்ணு தெய்வம் கிடையாது. தவறு செய்யதான் செய்வோம். அது திருத்திக்கிறதுக்கும் அந்த தெய்வம் நமக்கு இந்த பூமியில வழி வச்சிருக்கு. ஈவரக்கல் அதை பொடுப்பாத பத்தி ஒரு பொண்ணு வாழ்க்கை தொலைச்சவா இங்க வாழ்ந்துட்டு இருக்காளே உனக்கு போறாம வாழட்டுமே. இந்த வாழ்க்கை அடைக்கூட அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பான்னு உங்களுக்கு தெரியாது. அவ வாழ்ந்துட்டா, அவ பூசை நல்லா வச்சிருக்கான், அவ பிள்ளைய பெத்துட்டா, ஆம்பளை பையனை பெத்துட்டா, படிக்க வச்சுட்டாங்க. சரி கேடு கட்டுச்சுமா. அவளை மாதிரி வாழ முடியலன்னா வாழறதுக்கு முயற்சி பண்ணு. எதுக்கு தருண் பேசிக்கிட்டு அதான் டைவர்ஸ் கொடுத்தாச்சுல கிளப்பு. என்ன முறைக்க இதுக்கு முன்னாடி உன்னை பேசாம இருந்தது நீ தருண் பொண்டாட்டிங்கனால்தான். இப்போ உனக்கும் தருணுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்னடா நம்ம தயவு இல்லாம டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னு பாத்தியா? இந்த வீட்டுல நிறைய பேர் கிரிமினல், நீ மறந்துட வேண்டாம். டைவர்ஸ் எடுத்ததே நான் தான். கிளம்பு. அக்காவா மூஞ்சி மோரிய பேத்துற. எத்தனை வாட்டியா நான் உனக்கு வார்னிங் கொடுத்து பார்த்தேன். உன் கேடுகட்ட புத்தியால என் அழகான குடும்பத்தை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு என் பொண்ணு தரமாமா அப்பா மாதிரி இல்ல, அப்பாதான். இன்ன வரைக்கும் அந்த ஸ்தானத்துல இருந்து ஒரு நாள் கூட இறங்குனதே இல்ல. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு என்ன பண்ணுவாரோ அதை பார்த்து பார்த்து எனக்கு ஒவ்வொரு நாள் பண்ணிக்கிட்டு இருக்காரு என் அப்பா ஸ்தானத்துல இருந்து பொண்ணு தரமாமா. தேர்மொழி நான் குறை சொல்ல மாட்டேன். அவ குணத்துக்கு என்ன உண்டு அதை அழகா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை வச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு அவ பொறுப்பா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. எனக்கு புள்ள மாதிரி தருணே. நீ அவன் நிம்மதியை சேர்த்து கத்துக்கிட்டு இருக்க உன் ஈத்திர புத்தினால. என்னது டேனிலுக்கு வெட்டி சாப்பாடு போடுறியா? ஏன் ஓ சொத்துல இருந்து எனக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வாரானா, நம்ம வீட்டை ஒருத்தன் சுத்தி சுத்தி வாரானா, சோத்துக்கு வர மாட்டான், பாசத்துக்கு வருவான். அவன் ஒண்ணு உன்ன மாதிரி பொறக்க மாதிரி பிச்சைக்காரியா போறதா நினைச்சியா? ஆனந்திக்கா முத உன் நிலைமை என்ன உனக்கு தெரியுமா? பிறந்தது பிச்சை எடுத்து நீ சாப்பிட்டு இருந்த. அவன் எம்எல்ஏ பையன். அவன் நினைச்சா இப்பவும் இந்த ஊருக்கு எம்பி ஆக முடியும். அவர் அப்பா எப்படியாவது எம்பில நின்ற மாட்டானா, தான் பையனுக்கு அந்த பதவியை கொடுத்துட மாட்டாமான்னு கோல்மால் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்ந்தா நேர்மையா வாழ்வேன் அப்படின்னு வைராக்கியம் சுத்திட்டு இருக்கான் அந்த பையன். உன்கிட்ட உன் கையால தெண்டை சோறு சாப்பிட வந்திருக்கான். நீ வீட்டுல இருந்தேன்னு வச்சுக்கேன், வீட்டுல ஒரு நல்ல மனுஷங்க கூட வாழ முடியாது. இந்த வீட்டுக்கு தாயா பிள்ளையா வந்துட்டு இருக்க பையல ஒரு பையல வர மாட்டானுங்க. நீ வீட்டுல இருக்க எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு நீ மட்டும் இங்க வாழலான்னு ஐடியா போட்டுருக்க. அதுக்கு இந்த ஆனந்தி ஒரு காலம் இடம் கொடுக்க மாட்டா. தங்கச்சா எவ்வளவோ மன்னிச்சு பார்த்தேன். இல்ல இதுக்கு மேல இந்த வீட்டுல உன்னை வச்சேன்னு வச்சுக்க, நீ ஒரு கலை. இந்த கலை இருக்க எல்லா பயிரையும் நாசம் பண்ணிரும். இந்த கலையெல்லாம் வேரோட புடுங்கி எரியணும். இல்லன்னா இந்த கலை மத்த பயிரெல்லாம் நாசம் பண்ணிரும். கிளம்பு, உனக்கு டைவர்ஸ் கிடைச்சாச்சு. அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினேன், அது அதுக்கு தான் வாங்கினேன். கிளம்பு. கிரிமினல் லாயர் சும்மா இல்ல, கிளம்பு. பா கௌரவமா சுதந்திரமா ஜாலியா சுதந்திர பறவையா இருக்குன்னு ஆசைப்பட்டல, வெளியில போய் சுதந்திரமா பறந்து பாரு, எப்படி இருக்குன்னு தெரியும். இப்ப ஏதோ நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியும் சுதந்திரத்துக்கு ஆசைப்பட்டல, வெளியில போய் பாரு எது சுதந்திரம்னு உனக்கு தெரியும். ஒரு பொண்ணுக்கு நல்ல சுதந்திரம் என்னன்னு தெரியுமாடே? நல்ல கணவன், புள்ள, நல்ல படிப்பு, இதுதான் சுதந்திரம். அவ குடும்பத்துக்கு சந்தோஷமா வாழ்றதா சுதந்திரம். நீ ஆசைப்படுறதுக்கு பேர் என்ன தெரியுமா? எச்ச. அக்கறைக்கு இக்கரை பச்சை. வெளியில போனா புடிச்ச மாதிரி இருக்கலாம், புடிச்சவங்க கூட பேசலாம், புடிச்ச மாதிரி ஊர் மேயலாம். இதுதானே உன் நினைப்பு? அது இல்லடி சுதந்திரம், அது கேடுகட்ட வேலை. நல்ல சமுதாயம், நல்ல குடும்பம்னா குடும்பத்துக்குள்ள பாடு பிரச்சனைகள் வரதா செய்யும். ஆனா அதுதான் நல்ல வாழ்க்கை முறை. சும்மா சுதந்திரங்க மாதிரி பெண்ணியம் பேசிக்கிட்டு, வீணா போன காரியங்களை பேசிக்கிட்டு, பெண்ணியம் புரட்சின்னு வீணா போன கதைகளை படிச்சுட்டு புரட்சி பண்றேன்னு நல்ல வாழ்க்கை இறந்துறாதீங்க. தெய்வம் படைக்கும் போதே ஆணும் பெண்ணுமா படைச்சாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும், சந்ததிகளை உருவாக்கணும், நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும், நல்ல நாட்டை உருவாக்கணும்.
அதுதான் தெய்வத்தோட நியதி. அதுக்கு புறம்பா இருக்கிற எல்லாமே அநீதிதான். நல்ல குடும்ப வாழ்க்கை தான் சுதந்திரமான வாழ்க்கை.